This is the best parota I have ever tasted. ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஏஐக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை விட பெட்டராக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி தரதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஏஐஸ் இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஃப்ரீ கிடையாது. எதற்காக இலவசம் அதை மட்டும் சொல்லு. ஃப்ரீயாக இருக்கிறதுல வந்துக்கிட்டு எப்படியும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். குறைஞ்சது அவங்களோட வாட்டர் மார்க் இருக்கும். ஏஐயில் இருக்கிற முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறப்போவோ இல்லை ஒரு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறப்போவோ இல்லை ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம், நீங்கள் கிரெடிட் அப்படின்னு சொல்கிற அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 10 டோக்கன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்போ அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ என்று சொல்கிறது உண்மையில் ஏஐ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கிடையாது. லிமிட்டேஷனோட இருக்கிற பெய்டு வெர்ஷன் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாராவது ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னாங்க நீங்கள் என்ன எல்லாத்தையும் காசே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ஏன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, அவங்க வைக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்துக்கிட்டு மில்லியன் கணக்கில் செலவு செஞ்சு பண்ண வேண்டிய கிராஃபிக்ஸு அனிமேஷன்ஸை இன்றைக்கி 1 செகண்ட்ஸில் 2 செகண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வருது, ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம். அதுவும் யாரும் க்ரியேட் பண்ணலாம், அவங்களுக்கு எடிட்டிங் பண்ணுற நாலேஜே தேவையில்லை. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை யாருமே இங்கே ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. தவிர இந்த ப்ராடக்ட் எல்லாமே வெஸ்டர்னை பேஸ் பண்ணியோ அமெரிக்காவை பேஸ் பண்ணியோ சைனாவை பேஸ் பண்ணியோ இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரி எல்லாமே ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. எப்போ பாரு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அவங்க யாருமே உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சாஃப்ட்வேரை தரப்போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறத நம்பிட்டு முழுசாக 100% ஒரு ஏஐ டூல் வந்துக்கிட்டு டெக்ஸ்ட்டில் இருந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு முழுசாக ஒரு கார்ட்டூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. நான் ஏற்கனவே ஃப்ரீ வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட சில லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் அதை வச்சு தெரியாத மாதிரி முழுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் மேக்ஸிமம் பண்ண முடியுமே தவிர முற்றுமுள்ள ஒரு 100% ஃப்ரீயாக எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 5 ஏஐ டூல் பார்ப்போம். இந்த 5 ஏஐ டூலுமே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அனிமேஷனாகவோ வீடியோவாவோ டெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷன் மூலம் க்ரியேட் பண்ணி தரக்கூடியது. இல்லை அதை விட நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டராகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணி நல்ல முறையில் தரக்கூடியது. நிறையா போடுறாண்டா. அதோட சேர்த்து கொஞ்சமாக இந்த ஒவ்வொரு டூலையும் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இல்லை எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஐடியாவையும் சொல்கிறேன். முதலாவது நம்ம பார்க்க போகிற டூலோட பேர் வந்து பிக்டோரி. இந்த பிக்டோரி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிளாக் ஆர்டிக்கல்லையோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டையோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து உங்களுக்கு சீன் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி அதாவது சப்டைட்டில் க்ரியேட் பண்ணி இமேஜஸ் க்ரியேட் பண்ணி மியூசிக் மேட் பண்ணி முழு சீனையும் அப்படியே க்ரியேட் பண்ணி தரும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, சொல்கிறது கேட்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. என்ன இதை முழுசாக யார் சரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை ரைட் பண்ணீங்க, லிங்க்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு அந்த பிக்டோரியில் போட்டிங்கன்னு சொன்னால் அது சம்மந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக அப்படியே க்ரியேட் பண்ணி தரும். அது நீங்கள் பண்ண வேண்டியெல்லாம் அதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு காசு. மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் எப்படி மணி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேருக்கு பிளாக் இருக்கும், தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிளாக் அப்படியே நான் ஒரு வீடியோ சேனலாக செஞ்சு தரேன், எனக்கு கொஞ்சம் காசு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அந்த பிளாக்கை அப்படியே நீங்கள் ஒரு முழு சேனலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் இதை யூஸ் பண்ணி. இல்லை நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோக்குள்ளே செய்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே அஃபிலியேட் லிங்க்ஸை பேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த அஃபிலியேட் லிங்கை யார் சரி கிளிக் பண்ணி போனால் அதில் சேல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கமிஷன் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். இல்லை யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சொன்ன நிறைய யூடியூப் சேனலுக்கு மாதிரி ஷார்ட்ஸ் குறைவாக இருக்கும், லாங் வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நான் இதை யூஸ் பண்ணி தரேன், எனக்கு காசு தாங்க, ஒரு 10 வீடியோ பண்ணி தரேன், $30 தாங்க, அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அதை செய்யலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது InVideo AI. இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ. அதாவது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்தா போதும் 60 செகண்டில் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வைங்க. இது வந்து அதுக்குரிய சீனை செலக்ட் பண்ணி சப்டைட்டில் க்ரியேட் பண்ணி மியூசிக் போட்டு ஸ்கிரிப்டெல்லாம் ரைட் பண்ணி முழு வீடியோவை உங்களுக்கு தரும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு சிம்பிள் லைன் கொடுக்குறது. பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியானது. நாங்க பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை, ஒரு லைனை டைப் பண்ணுறது அவ்வளோதான். அடுத்து நீங்கள் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணலாம், கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட லோக்கல் ஏரியாவில் நிறைய ஷாப் இருக்கும். பரோட்டா ஷாப்பு கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி தரேன், எனக்கு ஒரு $1500 காசு தாங்க, $2000 காசு தாங்க, ஒரு 5 minutes வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு கான்செப்டை டைப் பண்ணிங்க போயிட்டு இந்த ஏஐயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் அதை இந்த ஷாப்காரர்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம். அது ஒரு முறை.
இன்ஸ்டாகிராம் ரீல் கிரியேட் பண்ணி அதை செல் பண்ணலாம். இல்லை ஃபேஸ்புக் பேஜுகளுக்கு ஆட் கிரியேட் பண்ணுற வீடியோ பண்ணி அது மூலமாக நீங்கள் காசு பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கப்விங் அப்படின்னு சொல்கிற ஏஐ. உண்மையிலே இது வந்து நம்ம ஒரு சப்டைட்டில் கிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் எந்த வீடியோக்கும் சப்டைட்டில் ஈஸியாக இங்கிலீஷ்லையும் மேட் பண்ணலாம், தமிழ்லையும் மேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதுக்கு சப்டைட்டில் வந்து தமிழில் இருக்காது, இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்காது. இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்லேயே நீங்கள் சப்டைட்டில் கிரியேட் பண்ணி அந்த வீடியோ கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால நீங்கள் அந்த வீடியோ யார் போடுறாங்களோ அவங்ககிட்ட சப்டைட்டில் எட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டு சப்டைட்டில் எட் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட வந்து காசை வாங்கிக்கலாம். சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணலாம், சப்டைட்டில் போட்டு தரோம், இமோஜி போட்டு தரோம்னு சொல்லி அதுக்கு காசு வாங்கிக்கலாம். லாங் வீடியோஸ் கிரியேட்டர்ஸுக்கு ரீல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முறையில் இதில் வந்து நீங்கள் காசு பார்த்துக்கலாம். அடுத்து வந்துக்கிட்டு Canva நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த Canva அப்படின்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேரை, இந்த வெப்சைட்டு. ஆனால் உண்மையில் இது ஃப்ரீயான ஒன்று தான். நான் இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரீலேயும் கூட இதுலேயும் லிமிட்டேஷன் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் வந்துக்குது டெக்ஸ்ட் டு வீடியோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்துக்குது ஒரு கிராஃபிக் டிசைனிங் எடிட்டிங் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணுவீங்க, டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தா சரி அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி வீடியோ கிரியேட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒன்று. அதே டைமில் நிறைய பேருக்கு ஃபெமிலியரான ஒரு சாஃப்ட்வேர் இது. இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லோகல் ஷாப்ஸுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், ரீல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். சும்மா ஈஸியாக ஒரு 30 வீடியோ உங்களுக்கு மாதம் பண்ணி தாங்க, ஒரு 5000 காசு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைடு இன்கம் தானே. 30 வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் போகுமா, மிஞ்சி போனால் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணுற ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க. போகாது அந்த அளவு போனால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 5000 ரூபா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய தொகையாக இருக்குது, நீங்கள் செலவழிக்கிற டைமும். அடுத்து பார்க்க போகிற ஏஐ டூல் வந்துக்கிட்டு லூமன் 5. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். கோஆப்ரேட் ஸ்டைல் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளாகை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் க்ளீனாக ஒரு வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். லிங்க்டின் கண்டென்ட் க்ரியேஷன், ஏஜென்சி கண்டென்ட் க்ரியேஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பிளைனர் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு வந்து இது வந்துக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், பட் எல்லாருமே இந்த டூலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் தானே, அப்புறம் நானும் எப்படி இதில் வந்து மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உண்மைதான். ஆனால் எல்லாரும் வந்துக்கிட்டு இதை பார்ப்பாங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90%, 99% என்று கூட சொல்லலாம். பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு விட்டுருவாங்க. அதை வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் கிளையண்ட் கூட எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஐடியாவே அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஹெசிடென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி போகிறவங்கள சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நான் சொன்ன 5 டூலில் உங்களுக்கு ஈஸியாக படுறது, அதே டைமில் உங்களோட ஏரியாவுக்கு சூட்டபிளான ஒரே ஒரு டூலை சூஸ் பண்ணுறது. அந்த டூலை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த சர்வீஸுக்கு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க, பராட்டா கடைக்கா, இல்லை ஒரு ஜுவல்லரிக்கா, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கா, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் விற்கிற ஒரு கடைக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸை சூஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான வீடியோவை க்ரியேட் பண்ணுறது. டெய்லி குறைஞ்சது ஒரு வீடியோ சரி க்ரியேட் பண்ணுறது, அதை செல் பண்ணுறது. இப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகலாமா இல்லை விட வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை வச்சு உண்மையை எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல நான் சொன்ன 5 டூலில் ஒரு டூலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டூலையும் வந்துக்கிட்டு ஒரு 3 டேஸுக்கு வந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சொந்த ஐடியாவை போட்டு, இப்போ நீங்கள் ஒரு பரோட்டா கடைக்கு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சொந்த ஐடியாவில் ஒரு 1-2 டெக்ஸ்ட்டை மைண்டில் சூஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்து வீடியோஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 3 நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு 3 நாளைக்கு வந்துக்கிட்டு அந்த ட்ரை பண்ண வீடியோவை நார்மலாக எடிட் பண்ணி இல்லை அதில் இன்னும் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணலாம் அந்த டூலை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த 8 நாளோ 10 நாளோ போனதுக்கப்புறம் ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ண இந்த கேட்டகரிக்கு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணி அதை கொஞ்சம் பொலிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. இப்போது நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வீடியோவெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு டிக்டாக் பேஜ்லேயோ போடுங்க. போடுறதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏரியாவில் இருக்கிற பரோட்டா கடையை கான்டாக்ட் பண்ணியோ இல்லை அட்வர்டைஸ் பண்ணியோ நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோலாம் காட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா, பெரும்பாலும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்துக்கிட்டு ஏஐ க்ரியேட் பண்ணி பண்ணுறப்போ அந்த வீடியோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் அவங்க பண்ணுறத விட நீங்கள் எக்ஸிஜரேட் பண்ணி தான் காட்ட போகிறீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்கிறதால உங்களுக்கு உங்களோட அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சரி காசு பே பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடியாக ஒரு 4-5 வீடியோ பண்ணிட்டு போகிறப்போ ஸ்டடியான ஒரு இன்கம் உங்களுக்கு வரும். நாளடைவில் அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறுறதுக்கான டைம் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, நீஷை சூஸ் பண்ணுறது, கிளையண்ட்டுக்கிட்ட பேசுகிறது. அவ்வளோதான். நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் செய்யலாம். ஸோ இதில் எந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எனக்கு டைம் எடுக்கிற நேரத்துக்கு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.